Satyabhama Institute of Science and Technology, Chennai. பாலியல் வழக்கில் தண்டனை பெற்ற முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் தலைமறைவு என தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சாலமன் இணைகிறார். சாலமன், வணக்கம். இந்த சம்பவத்தின் முழு பின்னணியை விவரிங்கள். கடந்த 2021ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வட மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது முதலமைச்சரின் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் பெண் ஐபிஎஸ் ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது. இந்த வழக்கு கடந்த ஜூன் 16ஆம் தேதி முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸிற்கு 3 ஆண்டு சிறை தண்டனையும் 20,500 ரூபாய் அபராதமும் விதித்து விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இந்த நீதிமன்ற தண்டனையை எதிர்த்து முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணையானது நடைபெற்ற நிலையில அரசு தரப்பு வழக்கறிஞர் வைத்தியநாதன் கடந்த 9ஆம் தேதி இறுதி வாரத்தை முன்வைத்தார். கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக நடைபெற்று வந்த இந்த மேல்முறையீட்டு மனுவானது விசாரணை கடந்த 9ஆம் தேதியோடு நிறைவடைந்த நிலையில ராஜேஷ் தாஸுக்கு கீழ நீதிமன்றம் அளித்த 3 ஆண்டு சிறை தண்டனையை அப்போதைய விழுப்புரம் மாவட்ட முதன்மை நீதிமன்ற நீதிபதி பூர்ணிமா உறுதி செய்து தீர்ப்பு ஒன்றை அளித்தார். ராஜேஷ் தாஸின் மேல்முறையீட்டு மனுவையும் அவர் தள்ளுபடி செய்த நிலையில இவரது தண்டனையை எதிர்த்து பல வாதங்கள் நடைபெற்ற நிலையில தற்போது இவர் தலைமறைவாக இருப்பதாக ஒரு தகவல் ஒன்று வெளியாகியது. குறிப்பாக சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் ரேவதி தலைமையிலான காவலர்கள் மற்றும் திருப்போரூர் வருவாய் ஆய்வாளர் தமிழழகன் மற்றும் கிராம உதவியாளர் ஆகியோர் இன்று அவரை கைது செய்வதற்காக இந்த வழக்கு தொடர்பாக கைது செய்வதற்காக அவரது வீடான கேளம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தையூர் கோமான் நகர் வீட்டிற்கு சென்றுள்ளனர். அப்போது அவர் தலைமறைவாக இருந்ததால் அவரது வீட்டில் வேலை பார்த்த 2 நபர்களை அழைத்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு ராஜேஷ் தாஸ் எங்கு உள்ளார் என்பது தொடர்பான விவரங்களை தற்போது சேகரிக்கும் பணியில ஈடுபட்டிருக்கார். தற்போது தலைமறைவாக இருந்து வரும் முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸை தற்போது கைது செய்யும் நடவடிக்கையில தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இது தொடர்பாக அவர் எங்கே உள்ளார் என்பது தொடர்பான விவரங்களையும் தற்போது சிபிசிஐடி காவலர்கள் தீவிரமாக ட்ராக் செய்து வருகின்றனர். மேலும் விவரங்களுக்கு நன்றி சாலமன். Satyabhama Institute of Science and Technology, Chennai.